யாவே உம்மை நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். தகப்பனே, நீர் எங்களுக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை நாங்கள் பெறாதபடி சாத்தானால் எங்களுக்கு கொடுக்கப்படுகிற இரண்டாவது கண்ணி என்னவென்றால் எரிச்சலின் ஆவி. ஆம் தகப்பனே, இந்த எரிச்சலின் ஆவி காயின் மேல் இருந்தது. அதனால் நீர் அவருக்கு வைத்த ஆசீர்வாதத்தை அவர் இழந்து போனார். ஆபேல் உமக்கு மனப்பூர்வமாய் காணிக்கை செலுத்தினார். நீ ஆபேலோட காணிக்கை அங்கீகரித்தீர். காயினுடைய காணிக்கை அங்கீகரிக்கப்படவில்லை. அப்போது காயினுக்கு என்ன வந்தது? ஆதிகாமம் 4வது அதிகாரம் 6வது வசனம், உனக்கு ஏன் இத்தனை எரிச்சல், உன் முகநாடி ஏன் வேறுபட்டது என்று கர்த்தர் காயினை நோக்கி கேட்கிறீர். அப்போது காயின் சற்று இவ்விதமாய் யோசித்திருந்தால் நலமாயிருக்கும். ஆபேல் கர்த்தருக்காக மனப்பூர்வமாய் காணிக்கை செலுத்தினார். அவர் காணிக்கை அங்கீகரித்தார். நானும் கூட கர்த்தருக்காக மனப்பூர்வமாய் காணிக்கை செலுத்தும் போது என் காணிக்கை அவர் அங்கீகரிப்பார் என்று காயின் சற்றே இப்படி சிந்தித்திருந்தால் ஒரு தப்பும் ஒரு பாவமும் அறியாத தன்னுடைய சகோதரனை கொன்னிருக்க மாட்டார். நீர் அவருக்கு வைத்த ஆசீர்வாதத்தையும் அவர் இழந்து பூமியிலே அலைந்து திரிந்திருக்க மாட்டார். ஆதிகாமம் 4வது அதிகாரம் 7வது வசனத்தில் நீர் சொல்கிறீர், நீ அவனை ஆண்டு கொள்வாய். அதாவது ஆபேலே காயின் ஆளுவதே கர்த்தரால் கொடுக்கப்பட்டது. ஆனால் தகப்பனை நீர் சொன்ன அந்த வார்த்தையை கூட அவர் சிந்திக்க விடாத அளவுக்கு அந்த எரிச்சலின் ஆவி ஒரு கொலை செய்கிற அளவுக்கு வந்தது. இன்றும் கூட தகப்பனை இந்த எரிச்சலின் ஆவி தேவ பிள்ளைகளுக்குள் வந்தால் அவர்களுக்கு நீர் வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை நாங்கள் இழந்து போகிற ஒரு சூழ்நிலை எங்களுக்கு உருவாகும். ஆகையால் தகப்பனை, இந்த எரிச்சலின் ஆவி எங்களை தொடாதபடி அந்த எரிச்சலின் ஆவியை எங்களை விட்டு முற்றிலுமாய் நீக்கி போடுமாறு உம்மை தாழ்மையுடன் வணங்கி கேட்டுக்கொள்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமங்களை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகலவித உபகாரங்களும் மறவாதீர். ஆமென். God bless you.